பிரெஞ்சு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் சுகாதார ஆய்வாளர்கள் நியமன விவகாரம் 47 பணியிடங்கள் தவிர மற்ற இடங்களை நிரப்பலாம். தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் அனுமதி. இதுல பாத்தீங்கன்னா 1400 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நோட்டிபிகேஷன் போட்டிருந்தாங்க, எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அப்போ அதுல பாத்தீங்கன்னா 47 பேரு, அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், காந்திகிராம் கல்வி நிறுவனம், இந்த 2 யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. ஸோ இதுல எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 47 போஸ்ட்டை தவிர பாக்கி உள்ள போஸ்ட்டு, ஓகேவா, ஸோ பாக்கி உள்ள போஸ்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுவில் கல்வி தகுதி சர்ச்சை வழக்கில் தொடர்புடைய 47 மனுதாரர்களுக்கும் 47 பணியிடங்களை காலியாக வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. வழக்கு நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் என். செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே. ரவீந்திரன், மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் எம். ஸ்னேகா ஆகியோர் ஆஜராகினர். சரியா, ஸோ இப்போ போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள்.